அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். உங்க பேர் பாட்டி? என் பேர் அருக்காது. எந்த ஊர் பாட்டி? காசிபாளையம். காசிபாளையமா? அது பஸ் ஸ்டாண்டாக சொல்லி அது வந்து இன்னொரு ஐயா சொல்லி வீட்டுக்கு வாவா சீரியல் எல்லாம் வச்சுட்டு காசு சார் அதில் போயிட்டாங்க. நான் வந்து கரண்ட் வீட்டு வந்து பண்ணி குழந்தைகளாம் யாரும் இல்லையா நமக்கு? அது பையனோண்டு போய் இருந்தது. அது நினைச்சேன் அடிச்சு போட்டாங்களா? அதுக்கு நான் கரண்ட் போல பார்த்தேன். அது வேண்டாம். எதுக்கு அடிச்சாங்க? பணம் இருந்தது. உங்கள்கிட்ட போய் பணம் வேணும்னு அடிச்சாங்களா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? நீங்க எப்படி போய் பணம் கொடுப்பீங்க? அழுவக்கூடாது அழுவக்கூடாது. சரி பாட்டி, நீங்க டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி சரி. பையன் யாரும் பார்க்கலையா? யாரும் பார்க்கல. அங்க புள்ள பார்த்தாரு வாங்கிட்டு 500 அம்மாக்கு எனக்கு கொடுக்க ஒரு வருஷம் கொடுக்காது. அதுக்கு என்னமோ கேட்டேன். ஆண்டவா அவருக்கு வந்து பயந்து இருக்குது. அழுவக்கூடாது அழுவக்கூடாது. அவருக்கு நல்ல கேள்வி கிடைக்குது. அப்படி வந்து வீட்டு இருக்கிறேன். அதோட வந்துட்டேன். 3 நாள் ஆகுது. இப்போ 3 நாளா எங்க இருக்கீங்க? கடவுள் கடையில படுத்துருக்கீங்களா? இப்ப சாப்பிட்டீங்களா இல்லையா? டீ சாப்பிட்டதானே அண்ணா? அண்ணன் சாப்பிடலையா? சரி, நான் சாப்பாடு வாங்கி தரேங்க. நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு பத்திரமா அங்கே எந்திரிச்சு போறீங்களா? இங்கனே இருங்க. இதில் சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு இடம் சொன்னீங்கல்ல, அங்கே போய் பத்திரமா போயிடணும். அங்கே போயிருங்க. முடிஞ்சால் வீட்டுக்கு போயிருங்க, இங்கே இருக்காதீங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. என்ன பண்ணுறது? சரி குடும்பத்தில் போய் சரி சரி. அழுகக்கூடாது அழுக. பார்த்துக்கலாம் விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. வேற அது அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? யாரோட ஆதரவும் இல்லை இப்போ உங்களுக்கு? சரி, எதுவும் நினைக்க கூடாது. நீங்க பார்த்து பத்திரமா இருக்கணும், அழுவக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான்.